ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கான எஸ்எஸ்டி டோக்கன் பற்றிய தற்போதைய நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம். வைகுண்ட ஏகாதசி முதல் 3 நாட்களான ஜனவரி 10, ஜனவரி 11 மற்றும் ஜனவரி 12ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 5 மணி முதல் கொடுக்கப்படும்னு டிடிடி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலையிலிருந்தே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 8 இடங்கள்லையும் மக்கள் கூட்டம் கொஞ்சமாக கூட ஆரம்பித்து மாலை நேரத்தில் அதிகமான கூட்டம் கூடிய காரணத்தினால தற்போது மணி 9:20க்கு இன்று இரவு மணி 9:20க்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட 8 இடங்கள்லையும் இப்போது எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஜனவரி 10ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஜனவரி 10ஆம் தேதிக்கு காலை 10 மணியிலிருந்து நைட் 10 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஜனவரி 10ஆம் தேதிக்கு சுமார் 36,000 டோக்கன்ஸ் வரைக்கும் டோட்டலாக இஷ்யூ பண்ணுறாங்க. நமக்கு கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்லிப்பில் நம்முடைய ஃபோட்டோ, நம்முடைய ஆதார் நம்பர் கூடவே ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டும் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் கிருஷ்ண தேஜா சர்க்கிள். பொதுவாக எஸ்எஸ்டி டோக்கனுக்கு ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ATGH சர்க்கிள், அதாவது ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிளாகத்தான் இருக்கும். பட் இப்போ இந்த 10 நாட்களுக்கு நேரடி சர்வதரிசனம் கிடையாது என்பதனால எஸ்எஸ்டி டோக்கனுக்கு ரிப்போர்ட்டிங் பிளேஸ் கிருஷ்ண தேஜா சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. போன வருடமும் இதே போல் எஸ்எஸ்டி டோக்கனுக்கு ரிப்போர்ட்டிங் பிளேஸ் கிருஷ்ண தேஜா சர்க்கிள் தான் கொடுத்துருந்தாங்க. அதே போல் இந்த முறையும் எஸ்எஸ்டி டோக்கனினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் கிருஷ்ண தேஜா சர்க்கிள். டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனத்தினுடைய என்ட்ரி பாயிண்ட் தான் இந்த கிருஷ்ண தேஜா சர்க்கிள். எஸ்வி மியூசியம் பக்கத்தில் இந்த கிருஷ்ண தேஜா சர்க்கிள் பாயிண்ட் ஆரம்பமாகும். இன்று இரவு 9:20 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் தொடர்ந்து 10ஆம் தேதி, 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் கண்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக கொடுத்துட்டே இருப்பாங்க. முதல்ல ஜனவரி 10ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. ஜனவரி 10ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடித்த பிறகு இம்மிடியட்டாக ஜனவரி 11ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் ஜனவரி 11ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடித்த பிறகு இம்மிடியட்டாக ஜனவரி 12ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போது எல்லா இடங்கள்லையும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஜனவரி 10, 11 மற்றும் 12ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் நாளை அதிகாலைக்குள்ளே காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 3 நாட்களுக்கு டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க டு த ஏர்லியஸ்ட் பாசிபிள் இப்போ நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு டோக்கன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.